ஒரு மனுஷனுக்கு விட்டமின் டி வேணும்னா, சூரிய வெளிச்சத்தில மட்டும்தாங்க கிடைக்கும். இத தவிர சோர்ஸ் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும் பொழுது, உச்சி முதல் உள்ளங்கால் வரை சுத்தமான செக்கு நல்லெண்ணெய உடம்புல தேய்ச்சுட்டு, வெயில்ல போய் நின்னு, சூரிய வெளிச்சம் அந்த எண்ணெயில பட்டு உடம்புக்குள்ள போயி, அதுதான் நமக்கு விட்டமின் டிய உருவாக்குமே தவிர, இதை தவிர சோர்ஸ் கிடையவே கிடையாது. நீங்க யூரோப் நாடுகள போய் பாருங்க. அவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஏன்னா, சூரியனே கிடையாது. அப்போ குறிப்பிட்ட அந்த சம்மர்ல குறிப்பிட்ட நாள் வந்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எல்லாரும் பீச்சுக்கு போயி, குறைந்த ஆடைகள்ல அந்த சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாரி படுத்து கிடப்பாங்க. அதனால லீவ் விட்டுருவாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட 1 மாசம் அவங்க எவ்வளவு நேரம் வெயில்ல படுத்திருக்காங்களோ, வெயில் உடம்புல படுற மாரி வாழ்றாங்களோ, அப்பொழுது தான் மிச்சம் இருக்கிற 11 மாசம் அவங்க விட்டமின் டியோட துணையோட நிம்மதியா, ஹேப்பியா, ஆரோக்கியமா வாழ முடியும். நமக்கு இங்க ஏற்கனவே சூரியன் இருக்குது. சூரியன் இல்லாத நாடுகள்ல பாவம் அந்த சூரியன் எப்போ வரும்னு காத்திருக்கிறாங்க. இங்க எப்பவுமே இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? காருக்குள்ளேயும் ஏசி, ஆஃபீஸ்லயும் ஏசி, வீட்லயும் ஏசி எல்லாம் அடைச்சு வச்சுட்டு சூரிய வெளிச்சத்திலேயே போகாம வாழ்றனால, நமக்கெல்லாம் விட்டமின் டி குறைபாடு இருக்குதுங்க. குறிப்பா குழந்தைகளுக்கு அந்த மாத்திரை குடுக்கவே கூடாதுங்க. அதனால உங்க குழந்தைகளுக்கு உடம்பெல்லாம் நல்லெண்ணெய், அதுவும் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். இந்த டிவியில விளம்பரம் வர எந்த நல்லெண்ணெயும் வாங்காதீங்க. சுத்தமான ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை குழந்தைகளுக்கு நல்லா தேய்ச்சு மசாஜ் பண்ணி, சூரிய வெளிச்சத்தில ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இருக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் சுடு தண்ணீல, அதாவது வந்து குழந்தைக்கு இதமான சுடு தண்ணீல குளிக்க வச்சீங்கன்னா, இப்படித்தான் விட்டமின் டி ஒரு குழந்தைக்கு கிடைக்குமே தவிர, மாத்திரை ரூபத்தில், மருந்து ரூபத்தில் கிடைக்கவே கிடைக்காது.